கீர்த்திகா நில்லுமா ஓடாத, கீர்த்திகா நில்லுமா ஓடாத, கீர்த்திகா நில்லு, கீர்த்திகா என்னால ஓட முடியல, நில்லுமா நில்லு. கீர்த்திகா என்ன ஸ்பீடா ஓடுற, என்னால கூட அந்த அளவுக்கு ஓட முடியல. மாமா நீ ஆம்பளை தானே, உனக்கு இது சொல்ல வெக்கமா இல்ல? என்ன கூட உன்னால பிடிக்க முடியல, நீ எல்லாம் பெருசா போய் எப்படி சம்பாதிக்க போறேன்னே தெரியல. கீர்த்திகா அப்படிலாம் சொல்லாத கீர்த்திகா, நான் என்ன ஆகணும்னு ஆசையோ அதை நீ சொல்லு, அத பெருசா பண்ண உன்ன பாத்துக்கலாம். இப்பவா டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏன்பா முத்து, நீ எவ்வளவு கௌரவமா இருக்கிற, ஆனா உன் மச்சான் என்னண்டா குடிச்சுக்கிட்டு போற வர ஆள்கிட்டலாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நீ கண்டிக்க மாட்டியா? என்ன பண்றது, நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டும் இருக்கிறாரு. என் தங்கச்சியும் அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்குது. அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்குது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு. முத்து, அவரை போய் ஒயின் ஷாப்ல பாரு என்ன ஆச்சாட்டியம் பண்றாரு. குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப கலாட்டம் பண்ணிக்கிட்டு அலையிறாருப்பா. அவரை கொஞ்சம் அடக்கி வைப்பா. சரிண்ணே, இப்போவோ போய் நான் அவரை பாக்குறேண்ணே. அவரை ஏதாவது தப்பு செஞ்சு இருந்தா மன்னிச்சிடுங்கண்ணே. ஏன் சுத்திக்கிட்டோ இருக்கு, இன்னொரு கட்டிங் போடுவோமா? போதை இறங்கிருச்சா? அரரே மச்சான், வா வா வா, எனக்கு கம்பெனிக்கு ஆளை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா வந்துட்டியா? வா, ஒரு கட்டிங்கா போடுவோம். மச்சான், ஏன் மச்சான் இப்ப இது எப்பட பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு அலையிற? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்டுல தங்கச்சி உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுது மச்சான். ஊர்ல எல்லாம் உன்னை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க, நீ குடிச்சுக்கிட்டு ரொம்ப கலாட்டா பண்றேன்ட்டு. ஏன் மச்சான் அப்படி பண்ற? மச்சான் என்ன மன்னிச்சிடு மச்சான், நீ இருக்கிற தைரியத்துல தான் மச்சான் நான் குடிக்கிறேன். ஓ தங்கச்சி புள்ளையே நீ பத்திரமா பாத்துக்க மாட்டியா? குடும்பத்தை நீ பாத்துக்க, நான் குடிமகன ஜாலியா இருக்கிறேன். சரி மச்சான், நீ ரொம்ப குடிச்சிருக்கிற, வா வீட்டுக்கு போவோம். தங்கச்சி உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. அண்ணா உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது, எங்கண்ணா போனீங்க? ஸ்கூல்ல உங்க மகன் விஜய் ஸ்கூல் டீச்சரை போன் பண்ணி பேரண்ட்ஸ் யாராவது உடனே வாங்கன்னு சொல்றாங்க. யார் அடிச்சா என்ன அடிச்சான்னு தெரியல, போய் விசாரிக்கண்ணா. என்னம்மா சொல்ற? விஜய் ஸ்கூல்ல யாரையும் அடிச்சிட்டானா? வர வர அவங்க ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அலையிறாண்டே தெரியலையே. மச்சான் குடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அலைஞ்சாரு, அதான் ஒரு நான் போய் பார்த்து இழுத்துட்டு வரேன். நீ ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போமா, நான் போய் பாக்குறேன் ஸ்கூல்ல என்ன பிரச்சனை. வாங்க முத்து, உங்க பையன் வட வட ரவுடித்தனம் ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒழுங்கா படிக்கிறது இல்ல, ஸ்கூலுக்கும் ஒழுங்கா வரது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட படிக்கிற பையனை அடிச்சு அவன் மண்டையை உடைச்சிருக்கான். இவனை ஒழுங்கா வீட்டுல நீங்க கண்டிக்கிறது இல்லையா? இந்த பையனுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப கோவத்துல இருக்காங்க, கேஸ் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. நாத்தா அப்படிலாம் செய்யாதீங்கம்மா, பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிடுன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறான். இப்படி சிலேட்டால மண்டையில அடிச்சிருக்கிறானு, உயிருக்கு இருப்பிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏண்டா விஜய், என்னடா இது? சார சொல்றது உண்மைதானா? இதுக்காக நீ அந்த பையனை அடிச்ச? அவனை அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன கோபம் இருக்கு அந்த பையன் மேல? அப்பா நான் வேணும்னு பண்ணலப்பா, அவன் தப்பு பண்ணா நான் அவனை அடிச்சேன். அவன் என்ன ஏதாவது பண்ணுனா கூட நான் அவனை அடிச்சிருக்கிற மாட்டேன். ஆனா கீர்த்திகாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டான்ப்பா, அதான் எனக்கு கோபம் வந்துடுச்சு, அவனை அடிச்சுட்டேன். கீர்த்திகா எவ்வளவு தெரியுமா அழுதுச்சு. என்னையே குத்த சொல்றீங்க, அவனை ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டா விஜய், அந்த பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீ டீச்சர் கிட்ட சொல்ல வேண்டிய தானே? நீ எப்படி அந்த பையனை அடிக்கலாம்? நீ வர வர ரொம்ப தும்முறு வச்சு போய் அலையிற. சார் மன்னிச்சிடுங்க சார், இனிமேலும் இந்த மாதிரி தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் சார். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க சார். இங்க பாருங்க முத்து, நீங்க கஷ்டப்படுற குடும்பம்னா அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இன்னொரு தடவை உங்க மகன் இந்த மாதிரி பண்ணுனாக்கா சீட்டை கிழிச்சு கையில கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன். என்ன நீங்க குத்த சொல்லக்கூடாது. அண்ணா என்ன ஆச்சு? ஸ்கூல் டீச்சர் விஜய பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? என்னத்தம்மா சொல்றது? ஸ்கூல்ல படிக்கிற பையன் கீர்த்திகாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு இருக்கிறான். அதை விஜய் பார்த்திருக்கிறான். கோவப்பட்டு அந்த பையனை சிலட்டாலே அடிச்சிருக்கிறான். அதனால டீச்சர் என்னை கூப்பிட்டு வார்னிங் பண்ணி விட்டுருக்காங்க. இவனுக்கே இந்த மாதிரி போகும்போதுண்டே தெரியலையம்மா. ஏன்பா விஜய், இது தப்பு இல்லையா? கீர்த்திகாவை தள்ளி விட்டதுக்காக நீ அவன் மண்டையை உடைப்பிய? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகுன்னு நாங்க எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கோம், நீ இந்த மாதிரி சண்டை வளர்த்துக்கிட்டு வந்திருக்கியே. அவன் கீர்த்திகாவை முதல்ல தள்ளி விட்டான், நான் அதுக்கு தான் அவனை அடிச்சேன். என் கீர்த்திகாவை யாராவது எது பண்ணனால நான் அவங்களையும் அடிப்பேன். இங்க பாருங்க, மாமாவை யாரும் திட்டாதீங்க. யாராச்சும் மாமாவை திட்டுனா எனக்கு கெட்ட கோவம் வரும். மாமா எனக்காக தான் அவனை அடிச்சிச்சு. ஏதாவது தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுங்க, மாமாவையே குறை சொல்லாதீங்க. எந்த குடும்பத்திலயும் நடக்காத அதிசயம் நம்ம குடும்பத்துல நடந்திருக்கு. 2 பிள்ளைகளும் ஒரே மாசம் ஒரே தேதியில பிறந்திருக்கிறானே. அதனால நம்மளுக்கு பிறந்த நாள் செலவு எல்லாம் ஒன்னாவே வந்துடுது. ஆமாண்ணே, உண்மைதானே. தேதிய மாசம் உங்களுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி எங்க 2 பேரும் 1000 முழுக்க ஒன்னா இருக்குன்னு அதான் எனக்கு ஆசை. ஏமா தங்கச்சி, எங்கம்மா மச்சானக்கானு? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்னு தெரியாதா? அவர் எங்க போனாரு? அவரை பத்தி பேசாதீங்கண்ணே. அவருக்கு பொண்டாட்டி புள்ள மேல எது பாசம்? எப்ப பார்த்தாலும் குடி குடி குடி. இந்த நல்ல நாள்ல கூட குடிச்சிட்டு எங்கேயாவது ஊத்து கிடப்பாரு. நம்ம வானா பிறந்த நாள் கொண்டாடுவோம், பிள்ளைங்க சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடிட்டு அவரை பத்தி பேச வேணாம்.
கீர்த்திகா, இந்தாம்மா என்னுடைய பிறந்தநாள் கிஃப்ட், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. மாமா, இந்த மாமா என்னுடைய பிறந்தநாள் கிஃப்ட், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்யூ கீர்த்திகா. பாருங்க அண்ணன், எனக்கு பிறந்தநாள் வந்துச்சு, உங்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சு, இது 2 பேரும் நம்மள கிஃப்ட் கொடுக்கவே இல்ல. இது உனக்கு பிறந்தநாள்னு மாத்தி மாத்தி கிஃப்ட் கொடுத்துக்குதுவோ. சரியான ஆளுங்க தான். ஆமா, நீ இப்போவே இப்படி இருக்கோ, நாளைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா என்னதான் பண்ண போதும்னு தெரியல. பெத்தவங்க எல்லாம் கவனிச்சிங்களா கவனிக்காதோலான்னு தெரியல. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிள்ளைங்க பிறந்த நாள் அதுவுமா அதோட வாழ்த்து சொல்லாம அப்படி குடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்களே. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பொண்டாட்டி புள்ள? அந்த புள்ள அப்பா வாழ்த்து சொல்லு எவ்வளவு ஏங்கி இருக்கோம். நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? என் அண்ணன் மட்டும் எல்லா கட்டி நானும் என் புள்ளைய நடு ரோட்ல பிச்சை தான் இருக்குன்னு உங்க குடியாலேயே நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவோம் போல இருக்கு. ஏய், என்னடிய அண்ணன் உன்ன பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு கேக்கு மட்டும் வெட்டுனா போதமா, போய் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்க சொல்லடி. அண்ணன் நான் உன்னனா போடி பைத்தியம். ஆஹா, சூப்பரா வரைஞ்சாச்சு கீர்த்தி. அது இதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். கீர்த்தியா, கீர்த்தியா, மாமா, மாமா, என்ன மாமா இது வரைஞ்சு வச்சிருக்க? அழகா இருக்கே. யாரு மாமா இது? கீர்த்தியா, இது நீனு, இது நானு. இத நம்ம பிறந்த நாளைக்காக வரைஞ்சிருக்கிறேன். இனிமேல் எல்லா வருஷமும் நம்ம இத வந்து பாப்போம். மரம் வளர வளர இந்த ஓவியமா வளர்ந்துகிட்டே போவோம். நம்ம பெருசா போற ஊர்ல இங்க வந்து பாப்போம் நம்ம பிறந்த நாளைக்கு. மாமா, நெசமாமா மாமா, மரம் வளர்ந்தாக்க இந்த போட்டோவும் வளருமா? சரி மாமா, நம்ம ஒரு பிறந்த நாளைக்கு அந்த போட்டோ எவ்வளவு பெருசு வளர்ந்துருக்குன்னு பாப்போம். அண்ணா, ஏன கரண்ட் வேற இல்ல, இந்த நேரத்துல வெளியில சோகாம உட்கார்ந்து இருக்கீங்க. உடம்புக்கு ஏதாவது பண்ணதானே? உங்களை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா தங்கச்சி, உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. காலையிலேருந்து என் மனசே சரியில்லைம்மா. ஏதோ அபசகுணமா என் மனசுல பட்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு நம்ம குடும்பத்துல கெட்டது நடக்க போறதாவே தோணுதுமா. அதான் மனசுக்கே சரியில்லை. பிள்ளைங்க உடம்புலாம் நல்லா இருக்காமா? உடம்புலாம் நல்லா இருக்காமா? ஏன்னா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னென்ன கவலை? நீங்க இருக்கிற ஊர்ல நாங்க எல்லாம் நல்லா இருப்போம்னா. நீங்க மனசுல போட்டு எதையும் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்கன்னு. அதாம்மா, வேற ஒன்றும் கவலை இல்லம்மா. உன்னையும் புள்ள ஒளி நினச்சிதாம்மா கவலையா இருக்கு. உங்களுக்கு ஒன்னுண்டாக்கா நான் துபிச்சு போயிடுவோமா. பிள்ளைகளை என்னம்மா பண்ணுது? கரண்ட் வேற இல்ல, எப்ப கரண்ட் வரண்டு தெரியல. மச்சான் வேற இந்த நேரத்துல ஊக்கில இல்ல, எங்க குடிச்சிக்கிட்டு எங்க தடுமாறிக்கிட்டு கிடக்குறாரோ. குடும்பத்தை நினைச்சு கவலைப்படாத. அவரை பார்த்து நீங்க என்ன கவலைப்படுறீங்க? அவர் எங்கேயாவது தடுமாறி வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டு வாசல்ல இந்த வழக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். இல்லைன்னா தடுமாறி கீழைக்கெல்லாம் விழுந்துடுவாரு. வாங்கண்ண, உள்ள போய் படுக்கலாம். பிள்ளைங்கன்னா படுத்துடுச்சு. ஒரு கண் மூச்சிக்கிட்டு யோசனை பண்ணிட்டு உட்காராதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். பூமி என்ன சொத்துதை நெஞ்சில் கத்தியது. யார் வேணா வரும்போது கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது. கொஞ்சம் கூட மரியாதை இருக்கா? ஒரு பெரிய மனுஷன் வரான லைட்டை போடு உண்டு. நம்மள வர வர யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க பாருடா, வீட்டு வாசல்ல லைட் எரியுது. கொஞ்சமாவது வீட்டுல உள்ளவளுக்கு பொறுப்பு இருக்கா? இப்படி எரிஞ்சாக்க கரண்ட் பில்ல யாரு காட்டுறது? ஒரு தன்னது நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. 2 பேரும் ஜன்னல வழியா தூக்கி போட்டுறாங்க. வெளில ஓடி தெரிஞ்சு இதுலதான் இதுல பூந்து வர முடியாது. நாங்க எப்படியாவது சொல்றல விஜய், நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. 2 பேரும் ஜன்னல வழியா தூக்கி போட்டுறாங்க. வெளில ஓடி தெரிஞ்சு இதுலதான் இதுல பூந்து வர முடியாது. நாங்க எப்படியாவது வந்துடுறோம். சீக்கிரம் காப்புப்பா. ஆனா பாவிகளா, இந்த மாதிரி குடிச்சு இட்டுக்கு கொளுத்தி விட்டுட்டானா ஊட்ட. இனிமேல் நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையேப்பா. அழுவாதீங்கப்பா, அழுவாதீங்க. பெற்றவங்களை பழி கொடுத்துட்டு தவிக்கிறீங்களே. இந்த 2 பிள்ளைய இனிமேல் யாரை வச்சுக்குவான்னு தெரியலையே. இருக்கிறது எல்லாம் நடந்து போயிடுச்சு. இனிமேல் கவலைப்பட்டு என்ன பண்றது? இந்த 2 பிள்ளைங்களுக்கும் இப்ப யாருமே இல்ல. 2மே அனாதைகளா நிக்குது. குடும்பமே இப்படி தீயில எரிச்சு போயிடுச்சு. இவங்களுக்குண்டு ஒரு தூரத்து சொந்தம் ஒரு வயசான முதியவர் தான் இருக்கிறாரு. அவருக்கும் பார்வை சரியா தெரியாது. இந்த பிள்ளைங்கள அவராலே காப்பாற்ற முடியாது.
நம்ம பக்கத்து ஒரு பட்டணத்துல ஆதரவற்றோர் இல்லம் ஒண்ணு இருக்கு. அங்க இந்த குழந்தைகளை ஒப்படைச்சிட்டா குழந்தைங்க இல்லாத தம்பதிகள் அங்க வந்து சில பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் வளர்க்குறாங்க. அதே மாதிரி யாராவது ஒரு நல்லவங்க இவங்களையும் அழைச்சிட்டு போய் வளர்த்து இவங்களுடைய படிப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நம்ம ஊர் மத்திய தான் சேர்ந்து முடிவு எடுத்து இதை செய்யணும். பிள்ளைகளா அழாதீங்கப்பா, அழாதீங்க. உங்களை அரவணைக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம போயிடுச்சு. நம்ம ஊரு பிரசிடண்ட் ஐயா ஒரு நல்ல யோசனை சொல்றாருப்பா. அதுபடி நீங்க கேட்டு நடங்க. நடந்தது நடந்துடுச்சு. இனிமேல் போனவங்க திரும்பியே வர போறாங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குப்பா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. பிள்ளைகளா அழாதீங்கப்பா, அழாதீங்க. நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. நீங்க பெரிய பிள்ளைங்களா இருந்தா உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்து இந்த ஊர்லயே ஒரு ஊரை கட்டி உங்களை தங்க வைக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க. உங்களுக்கு உறவுன்னு சொல்றது கூட ஒழுங்கான ஆள் கிடையாது. அதனால ஆதரவற்றோர் இல்லத்துல ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உங்களை சேர்த்து விட்டுறோம். அங்கே உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அங்க நல்ல படிப்பு கொடுப்பாங்க, நல்ல உணவு கொடுப்பாங்க. பிள்ளை இல்லாத தம்பதிகள் அங்கே வந்து உங்களை அழைச்சிட்டு போய் நல்ல படிப்பையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாங்க. அதனால நீங்க அங்கே போறது தாப்பா நல்லது. உங்களுக்கு தூரத்து சொன்ன வயசான தாத்தா இருக்காரு, அவருக்கும் சரியா கண்ணு தெரியாது. ஒரு 2 நாளைக்கு அவர் கூட இருங்க. அதெல்லாம் சேர்ந்து உங்களை அழைச்சிட்டு போய் அந்த ஆதரவற்ற இல்லத்துல சேர்த்து விடுறோம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க தம்பி. சரி அங்கிள், அம்மா இல்லாம கீர்த்திகா ரொம்ப அழுவுது. என் கீர்த்திகா நல்லா இருக்குன்னு நான் எங்க வேண்டாலும் அழைச்சிட்டு போறேன். நாங்க பெருசா பண்ண பிறகு நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு என் கீர்த்திகாவை காப்பாத்திக்குவேன். நாங்க அங்கேயே போறோம் அங்கிள். கவலைப்படாத குழந்தைகளா, உங்க அம்மா அப்பா மாமாலாம் எங்கேயும் போல. எல்லாம் உங்களுக்குள்ளேயே உங்க மனசுலயே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது கண்டிப்பா அவங்க உங்களுக்கு வந்து உதவுவாங்க. கவலைப்படாதீங்க. தாத்தா, எங்களை ஆதரவற்ற இல்லத்துல சேர்க்க போறாங்கிறாங்களே, அங்கில எங்களை நல்லா பாத்துக்குவாங்களா? ரித்திகாவை அடிக்கலாம் மாட்டாங்கல்ல? யாரும் திட்டலாம் மாட்டாங்கல்ல? ரித்திகாவை யாராவது அடிச்சாலும் திட்டுனாலும் எனக்கு கோபம் வரும் தாத்தா. ரித்திகா ரொம்ப பாவம் தாத்தா. அந்த ஆதரவற்ற இல்லத்துல உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. நல்லா படிப்பு சொல்லி கொடுப்பாங்க, நல்ல உணவு கொடுப்பாங்க, உடை கொடுப்பாங்க. அதுக்காவது குழந்தை இல்லைண்டா இங்க வந்து பொம்பளை பிள்ளை வேணுங்கிறவங்க பெண் பிள்ளையையும், ஆண் பிள்ளை வேணுங்கிறவங்க ஆண் பிள்ளையையும் அழைச்சிட்டு போய் வளர்ப்பாங்க. அதே மாரி நீங்க 2 பேரும் அவங்க கூட போய் நல்ல சந்தோஷமா வசதியா வாழலாம். உங்களை பாசமா பாத்துக்குவாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? அப்ப யாருக்காவது புள்ள வேண்டா எங்க 2 பேரும் தனித்தனி அழைச்சிட்டு போடுவாங்களா? அப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாதா இங்க? ஆமாப்பா, 2 குழந்தைகளை ஒன்னா அழைச்சிட்டு போக மாட்டாங்க. யாருக்கு ஆண் பிள்ளை பிடிக்குமோ அவங்க ஒன்னையும், யாருக்கு பெண் பிள்ளை பிடிக்குமோ அவங்க ரித்திகாயும் அழைச்சிட்டு போவாங்கப்பா. மாமா, ஏன் மாமா அப்படி ராத்திரில என்னை விட்டு ஊருக்கு கிளம்புவோம்னு சொல்ற? நம்ம இப்ப எங்க போறோம்? தாத்தாட்ட கூட சொல்ல வேணான்னு சொல்ற? ஆமாமா, நம்ம இங்க இருக்க வேணாம். நம்ம உடனே கிளம்பி வேற எங்கேயாவது போயிடுவோம். இங்க நம்மள அழைச்சிட்டு போய் ஆதரவற்ற இல்லத்துல விட்டுட்டாக்க நம்ம 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சிடுவாங்களாம். ஒன்ன ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்களா, என்ன ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்களா? அப்போ நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டு ஒன்னா வாழவே முடியாது. அதனால ரித்திகா நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடுவோமா? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குமா? அதை வச்சுக்கிட்டு நம்ம பஸ் ஏறி எங்கேயாவது போய் பொழைச்சுக்குவோமா? மாமா, நான் உன்னை விட்டு பிரிக்கலாம் போக மாட்டேன். எனக்கு அம்மா அப்பா எல்லாமே இனிமேல் நீ தான், எனக்கு யாரும் இல்ல. வா, நம்ம கிளம்பி இங்க இருந்து போயிடுவோம். சரி வா ரித்திகா, போவோம். தாத்தா நல்லா தூங்குது. விடியறதுக்குள்ள நம்ம போய் பஸ் ஏறிடுவோம். பஸ் இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கும். யாராவது வாஷ்ரூம் போடுங்க, சாப்பிடுறீங்கன்னா சாப்பிட்டு வந்துடுங்க. ரித்விகா, உனக்கு ஏதாவது பசிக்குதாமா? பஸ் நிக்குது, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இல்ல மாமா, எனக்கு பசிக்கல, தூக்கம் வருது. இங்க பாத்ரூம் இருக்குமா? வாஷ்ரூம் போயிட்டு வரியா? அப்புறம் பஸ் எங்கேயே நிக்காது. மாமா, இல்ல மாமா, எனக்கு தூக்கமா வருது. நீ வேணா போயிட்டு வா. சரிம்மா, அப்ப நீ படுத்து தூங்கு. மாமா பாத்ரூம் போயிட்டு வரியாந்துடுறேன். பஸ் காணுமே. ரித்விகா, எங்கம்மா போன? பஸ் காணுமே. ரித்விகா, ரித்விகா, எங்க போச்சுன்னு தெரியல பஸ். ரித்விகா, எங்கம்மா போன? ரித்விகா, பஸ் காணுமே, பஸ் காணுமே. ரித்விகா, ரித்விகா, எங்கம்மா போன? ரித்விகா, எங்கம்மா போன?
ரித்விகாவை காணவில்லை என்றதும் விஜய் துடியாய் துடித்தான். அவனுக்கு பைத்தியம் பிடித்தது போல் இருந்தது. ரித்விகாவை தேடி விஜய் பல நாட்கள் பல மாதங்கள் அலையாய் அலைந்தான். கடைசியில் ஒரு கட்டத்தில் சோர்வடைந்து தனது சொந்த ஊருக்கு சென்று அவன் வரைந்து வைத்த ஓவியத்தின் கீழ் அமர்ந்தான். என்றாவது ஒரு நாள் ரித்விகா கண்டிப்பா தனது பிறந்த நாளுக்கு இங்கு வருவாள் என்ற நம்பிக்கையுடன் காத்து கொண்டு இருந்தான் விஜய். ரித்விகாவுடன் வாழ்ந்த நாட்களை எண்ணி எண்ணி மனம் உடைந்தான். ரித்விகா என்றாவது ஒரு நாள் தன்னை கண்டிப்பாக காண வருவாள் என்ற ஏக்கத்துடன் அவன் காத்து கொண்டு இருந்தான். ரித்விகாவிற்கு என்ன ஆயிற்று? இவர்கள் ஒன்று சேர்வார்களா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.